வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்வார். கடந்த வாரம் நாம் கேட்ட அதே தலைப்பின் கீழாகவே பாகம் 2ஆக நாம் இந்த வார செய்தியையும் அப்படியே கேட்கவிருக்கிறோம். இந்த வாரமும் அதே தலைப்பின் கீழ் தேவன் சொன்னதை செய்வார், தேவன் சொன்னதை செய்வார், தேவன் சொன்னதை செய்வார். நம் ஆண்டவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதில் எந்த சந்தேகமும் நமக்கு தேவையே இல்லை. அவர் சந்தேகப்படக்கூடியவரும் அல்ல, சந்தேகத்துக்கு அவர் ஈடானவரும் அல்ல, அவரிடத்தில் சந்தேகத்தை வைக்க அவசியமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பேற்பட்ட நல்ல ஒரு தெய்வம், அப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு தெய்வம், சொன்னதை செய்கிற ஒரு தெய்வம், சொன்னதை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னதை சொன்னபடியே அவர் செய்வார். ஸ்தோத்திரம். கடந்த வாரமும் அப்படியே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். இந்த வாரமும் அதே தலைப்பின் கீழ் தேவ வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 16ஆம் வசனம் முதல் 22வது வசனம் முடிய இந்த கடைசி பகுதியில் மீண்டும் தேவன் எப்படி சொன்னதை செய்வார் அப்படி என்பதை நாம் பார்க்கும்போது 16வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். முதலாவது, யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், 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 இருக்கிறார். பின்பகுதியை வாசிப்போம். இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். ஆனால் இப்பொழுது என்ன செய்து கொண்டான்? அறிந்து கொண்டான். ஆகவே முதலாவது, சொன்னதை தேவன் எப்படி செய்வார் அப்படி என்று சொன்னால், யாக்கோபு ஆண்டவரை அறிந்ததினால் சொன்னதை செய்வார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக பார்த்தா யாக்கோபு ஆண்டவரை அறிந்ததாகவோ தெரிந்ததாகவோ நல்ல புரிந்ததாகவோ நல்ல ஆண்டவரை குறித்து தெளிவுள்ளவனாகவோ விபரம் உள்ளவனாகவோ அறிவுள்ளவனாகவோ அவருடைய அறிதலை குறித்து புரிதலை குறித்து நல்ல தெளிவுள்ளவனாகவோ இருக்கிறானா அப்படி என்பதை பார்த்தால் நமக்கு வசனத்தில் அடையாளம் சொல்லப்படவில்லை, வேதத்தில் சரியான விளக்கம் கொடுக்கப்படவில்லை. ஆகவே யாக்கோபு இதற்கு முன்பதாக தேவனை பற்றி சரியான ஒரு அறிவும் புரிதலும் இல்லாத ஒரு மனுஷனாக தான் இருந்திருக்கிறான் என்பது இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போதுவே நமக்கு தெரிகிறது. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறியாதிருந்தேன். இப்பொழுது தான் அறிகிறான். 16வது வசனத்தில் தான் அறிகிறான். ஆகவே தேவன் எப்படி சொன்னதை செய்வார் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த 16ஆம் வசனம் சொல்லுகிறபடி தேவன் மெய்யாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவன் அறிந்தான். அறிந்தவனுக்கு தான் கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு ஆண்டவரை அறிந்ததினால்
ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை செய்தார், சொன்னபடி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை அறிவதுதான் ஆண்டவர் நமக்கு ஸ்தோத்திரம் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு அறிகிறோமோ, தெரிகிறோமோ, ஆண்டவரை பற்றி நம்ம புரிந்து கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன சொன்னாரோ சொன்னதை வாக்கு மாறாம, செயல் மாறாம, ஒரு நூல் இழை மாறாம கர்த்தர் அப்படியே செய்து முடிப்பார். அதற்கு மேலாகவும் செய்து முடிப்பார். ஆகவே தான் அவர் வசனத்தில் சொல்லி இருக்கிறார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்லி இருக்கிறார், ஸ்தோத்திரம், உங்க மன விருப்பத்தின்படி நான் உனக்கு செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே தான் அவர் சொல்லி இருக்கிறார், உங்களுடைய வேண்டுதலுக்கு நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். உங்க ஜெபத்திற்கு நான் செய்வேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். உங்களுடைய ஆமென் பொறுமைக்கும் காத்திருப்புக்கும் கீழ்ப்படிதலுக்கும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொன்னார், உங்களுக்கு நான் பண்ணின வாக்குத்தத்தம் நிறைவேற நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னாரோ சொன்னதை அப்படியே செய்வார். இதை இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவனுடைய தாத்தாவாகிய ஆபிரகாம் வாழ்க்கையில் பார்க்கும்போதும் 25 ஆண்டு காலம் ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணி பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னவர் சொன்னதை சொன்னபடியே செய்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார் அப்படின்னாக்கா, ஆண்டவர் சொன்னதை செய்வார். இதை அவன் அறிந்ததினால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் செய்தார். ஆமென். இன்னைக்கு நாமும் அறிவோம், அறிவோம், அறிவோம். அவரை குறித்து அறிவோம், அவர் வார்த்தையை குறித்து அறிவோம், அவர் வாக்குத்தத்தத்தை குறித்து அறிவோம். நமக்கும் கர்த்தர் சொன்னதை செய்வார். ஏமாற்ற மாட்டார், பொய் சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். அவன் அறிந்தான். விசேஷம் என்ன? அவன் அறிந்தான், கர்த்தர் மெய்யாகவே இந்த இடத்துல இருக்கிறார். அவர் இருக்கிறார், இருக்கிறார். உனக்கு தெரியுமா ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரியுமா அப்படின்னா அவங்ககிட்ட பதில் இருக்குது. பார்த்தங்க, இருக்கிறாருங்க, தரிசனம் கொடுத்தாருங்க, பேசினாருங்க, இடைப்பட்டாருங்க, சத்தம் கேட்டங்க, வாக்குத்தத்தம் வந்ததுங்க, உறுதிப்படுத்தினாருங்க, உடன்படிக்கை பண்ணாருங்க. என்ன இப்படி கேட்குறீங்க? ஆண்டவர் சொன்னாருங்க, நான் கேட்டேங்க, அவரை பார்த்தங்க, அவரை கண்டேங்க, மெய்யாக அவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறாருங்க. இது வரைக்கும் அறியலைங்க, இதுக்கு முன்னாடி அறியலைங்க, இப்போ அறிந்து கொண்டேங்க, இப்போ தெரிந்து கொண்டேன், அவர் எனக்கு சொன்னதை செய்வாருங்க. இதுதான் யாக்கோபுடைய பதில். ஆமென். அவன் அறிந்தான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். தேவனை அறிந்து கொண்டான். ஆமென். நாமும் அதுபோல அறிவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர் செய்ய வேண்டியதை செய்வார், சொன்னதை செய்வார். ஆமென். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த வேதத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படி என்று சொன்னால், நாம அவரை அறிவதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆமென். ஏன் இதை படிக்க சொல்லுகிறோம்? இதை அறியும் போது கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஏன் இந்த பிரசங்கத்தை பண்ணுகிறோம், சத்தியத்தை சொல்லுகிறோம் அப்படி என்று சொன்னால், இதை நாம் கேட்கும் போது கர்த்தர் சொன்னதை நமக்கு செய்வார். ஆமென். ஏன் இப்படிப்பட்ட சத்தியத்தை எழுதி கொடுக்கிறோம் அப்படி என்று சொன்னால், நினைவுபடுத்துகிறோம், ஜெபிக்க சொல்லுகிறோம் அப்படி என்று சொன்னால், ஸ்தோத்திரம், அப்பதான் ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆமென். எதற்காக சபைக்கு வர சொல்லுகிறோம்? எதற்காக ஆலய ஆராதனையை விட்டுவிடாது இருங்கள் என்று சொல்லுகிறோம்? வேதம் ஏன் எச்சரிக்கிறது சபை கூடுதலை விட்டுவிடாது இருங்கள் என்று? அப்படி என்று சொன்னால், அப்பொழுதுதான் தேவன் நாம் ஸ்தோத்திரம் அறிய முடியும். அப்பொழுதுதான் ஆண்டவரை நாம் அறிய முடியும். தேவனை நாம் அறிகிற விதத்தில் அறிய முடியும், சத்தியத்தின்படி அறிய முடியும். அவரை நாம் ஸ்தோத்திரம் அவருடைய வழிநடத்துதல் படி நாம் அறிய முடியும், அவருடைய வார்த்தையின்படி அறிய முடியும், அவருடைய நிரப்புதல் படி அறிய முடியும், அவருடைய உணர்த்துதல் படி அறிய முடியும், அவர் நம்மோடு கூட பேசுகிற விதத்தின்படி அறிய முடியும், நம்மை ஆளுகை செய்வதன்படி அறிய முடியும். ஆண்டவர் திட்டவட்டமாய் நம்மை கொண்டு அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தரிசனம் என்ன, திட்டம் என்ன, நோக்கம் என்ன, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறார் அப்படி என்கிற வெளிப்பாட்டை நாம் அறிய முடியும். ஆமென். தீர்க்க தரிசனத்தை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. அதன்படிதான் கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார்.
ஹல்லேலூயா. எதையும் நான் அறிய மாட்டேன், எதையுமே எனக்கு புரியாது தெரியாது அப்படின்னா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். நம்மை ஆண்டவர் இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் வைத்திருப்பது, ஆலயத்தில் வைத்திருப்பது, இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்கும்படி அவர் வைத்திருப்பது, இப்படிப்பட்ட ஸ்தோத்திர ஆவிக்குரிய சபையில் வைத்திருப்பது எதற்காக வேண்டி சொன்னால் அவரை அறியும்படிக்கு. ஆமென். அவரை நாம் அறிந்து கொண்டால் அவர் நமக்கு சொன்னதை செய்வார். ஆமென். யாக்கோபு அறிந்து கொண்டான், யாக்கோபுக்கு சொன்னதை கர்த்தர் செய்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு சொல்கிறாரு, நாம் அறிந்து கொண்டா நமக்கு கர்த்தர் செய்வார். சில நேரத்தில் ஸ்தோத்திரம், பாஸ்டர் சொல்கிற பிரசங்கம் புரியலை, பாஸ்டர் படிக்கிற வசனம் புரியலை, ஸ்தோத்திரம் சர்ச்சுக்கு போனால் என்ன நடத்துகிறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் தெரியலை, ஒன்றும் விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, ஸ்தோத்திரம் அப்படின்னு நாம் இருந்துட்டோன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் போய்விடும், நிறைவேறாமல் போய்விடும். அவன் அறிந்தான் கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஆமென். அந்த ஸ்தலத்தில் யாக்கோபுக்கு அவனுக்கு என்ன ஆண்டவர் வெளிப்படுத்தணுமோ சொல்லணுமோ அதை சொன்னார், அதை செய்தார். அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் இந்த சபையில் நம்மளை ஆண்டவர் ஏன் வச்சிருக்கிறார் என்பதை நாம் அறியணும். கர்த்தர் நமக்கு அப்போ சொன்னதை செய்வார். கர்த்தர் இந்த சபையில் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஊழியத்தில் நம்மளை ஏன் வைத்திருக்கிறாரோ அதை நாம் அறியணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். கர்த்தர் இந்த வருஷத்தில் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த வார்த்தையை கேட்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு ஆண்டவர் எதற்காக அவர் ஸ்தோத்திரம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் அறியணும். கர்த்தர் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் செய்ய சொன்னதை செய்வார். ஆமென். ஆமென். கர்த்தர் நம்ம இந்த ஸ்தலத்தில் ஏன் வைத்து நம்மளை ஆராதிக்க வைக்கிறாரோ ஸ்தோத்திரம், அந்த ஆராதிக்க வைக்கிறதுனுடைய நோக்கத்தை நாம் அறியணும், தெரியணும். அப்போ கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஆமென். ஆமென். நம்ம மேலே ஆண்டவர் ஏன் அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பையும் பரிசுத்தாவினுடைய வல்லமையையும் அபிஷேகத்தையும் அழைப்பையும் வைத்திருக்கிறாரோ அதை நாம் அறிய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கென்று ஏன் இப்படி ஒரு கணவரை கொடுத்தார், இப்படி ஒரு மனைவியை கொடுத்தார், இப்படி ஒரு பிள்ளையை கொடுத்தார், இப்படி ஒரு குடும்பத்தை கொடுத்தார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் சொன்னதை செய்வார். ஆமென். ஆமென். நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நாம் ஸ்தோத்திரம் இப்படி என் எதிர்காலம் இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும், அதை கர்த்தர் எனக்கு தருவார், என்னை நடத்துவார் என்பதை நாம் ஆவிக்குரிய பார்வையில் நாம் அறிய வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம விசுவாசத்தில் ஆண்டவர் யாருன்னு நம்ம அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். நமக்குரிய ஆவிக்குரிய நம்பிக்கையில் ஆண்டவர் யாருன்னு அறிய வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஆமென். வசனத்தை பார்க்கும்போது நமக்கு வாயில் ஒரு அறிக்கை வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். நமக்கு ஒரு பெரிய ஸ்தோத்திரம் ஜெபம் வேண்டும். கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஆமென். கர்த்தர் இங்கே இருக்கிறார், அவர் சொன்னதை செய்வார். அவன் அறிந்தான், நானும் அறிகிறேன், கர்த்தர் எனக்கும் செய்வார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ பாஸ்டர் சாட்சி முடிப்பீங்க? அப்படி இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. எப்போ முடியும்? ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு என்னன்னாக்கா சபைக்கு வரும்போது எப்போ முடியும், எப்போ முடிப்பாரோ இந்த எண்ணம் இருந்தா கர்த்தர் அறிய முடியாது. நம்ம எதை அறிய முடியும்னாக்கா ஸ்தோத்திரம், நாம் எதுக்காக சீக்கிரம் முடிப்பார்னு எதிர்பார்த்தோமோ அந்த காரியம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ போனோமே 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 ஸ்தோத்திரம். அப்போ இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறதெல்லாம் அது எங்கேயும் இப்படி போயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் காற்றுல போகிற மாதிரி. ஆமாம். ஸ்தோத்திரம். அங்கே யாக்கோபோடு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாரு. யாக்கோபு என்ன செய்கிறான்? ஐயோ ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை நான் அறிந்தேனே. ஆமாம். ஸ்தோத்திரம். உண்மையாக இருக்கிறார், மெய்யாக இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இவ்வளோ நேரம் அறியாத போயிட்டேனே அப்பாப்பா. ஆமாம். அப்போ எப்போ தான் கர்த்தர் ஸ்தோத்திரம் சொன்னதை செய்கிறாரு? அவன் அறிந்தது பிறகு, அவன் அறிந்த பிறகு, அறிந்த பிறகு. ஆமாம். ஆமாம். ஸ்தோத்திரம். கையில் நமக்கு பைபிள் இருக்குது, பிரசங்கம் பண்ண பாஸ்டர் இருக்கிறாரு, ஆராதனை நடத்த பாஸ்டர் இருக்கிறாரு, சத்தியத்தை சொல்ல போதகர் இருக்கிறாரு. ஆனால் போதகத்தை நம்ம கேட்காம இருந்தால் எப்போ அறிய முடியும்? ஆமாம். ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கும், எல்லாம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் நாம் அறிய வேண்டியது நம்ம அறியணும். ஆண்டவர் யாக்கோபு கிட்ட வந்து தேடி வந்து பேசிட்டார், தரிசனம் கொடுத்துட்டாரு. ஐயோ நான் அறியாது இருந்தேனே வருத்தப்படுறான். ஆனால் ஸ்தோத்திரம், கர்த்தர் மெய்யாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இப்போ அறிஞ்சிட்டேன், அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னதை செய்வார். ஆமே ஆமே ஆமே, அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் ஒருத்தவங்ககிட்ட கேட்டேன், உங்கள் சர்ச்சில் என்ன வாக்கு தத்தம் என்ன? அதுவா பாஸ்டர்? அதான் பாஸ்டர் சொன்னார், எரேமியாவில் சொன்னார், இருங்க ஞாபகம் வரல. ஸ்தோத்திரம். இப்படி இருந்தால் என்ன ஆண்டவர் செய்வார்? எரேமியாவில் சொன்னாராம், அதான் என்ன சொன்னார் தெரியல. புது வருஷம் வாக்கு தத்தங்க போன வாரம் கேட்ட ஒருத்தவங்க இந்த பதில் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் சொன்னதை செய்வார்? தேவ பிள்ளைகளே, நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, ஆமே ஸ்தோத்திரம், வாக்கு தத்தத்துக்கே அவங்களுக்கு இந்த நிலைமைன்னாக்கா அப்போ மற்ற காரியத்தை என்ன அறிஞ்சிருப்பாங்க? ஆமே ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை யாக்கோபு மாதிரி நம்ம அறியணும். ஆமே அல்லேலூயா. அறியணும் அறியணும் அறியணும், ஆண்டவரை அறியணும். அந்த ஆண்டவரை அறிவதில் ஒரு பெரிய ஆவல், ஆண்டவரை அறிவதில் ஒரு பெரிய ஏக்கம். ஆமே, ஆண்டவரை அறிவதில் ஒரு பெரிய அவ்வளோ பெரிய ஒரு இன்பம். அதில் தான் ஆசீர்வாதம். அவர் சொன்னதை செய்வார். கர்த்தர் மெய்யாக இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அறிந்தான், கர்த்தர் சொன்னதை செய்தார். நாம் அறியணும், எனக்கு கர்த்தர் இதை செய்வார். என் ஆண்டவரை நான் பார்க்குறேன், ஆண்டவர் எனக்கு இந்த மாதமே இதை செய்வார். என் ஆண்டவரை பற்றி எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன், கர்த்தர் இதை 10 நாள் நிறைவேற்றுவார். இதை கர்த்தர் இந்த வருஷத்தில் எனக்கு நிச்சயம் நிறைவேற்றி முடிச்சிருவார். இதை விட்டு நான் முடித்து வெளியே வந்துடுவேன், ஏன்னா நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன். ஆமே, இதை துவங்கின, இது நிச்சயமாக இது 1 மாதத்தில் முடிஞ்சிடும். இது எனக்கு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த தேவை எனக்கு சந்திக்கப்பட்டுடும், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், நான் அறிந்திருக்கிறேன். என்னை கொண்டு கர்த்தர் இதை செய்ய போகிறார், நான் அறிந்திருக்கிறேன். இது நடக்க போகுது, எனக்கு தெரியும். ஆமே, இது என்னை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்ற போகிறார், இது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். இதை கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். அல்லேலூயா ஆமே. இந்த தெளிவு நமக்கு எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் குறித்து நமக்கு ஒரு புரிதல் எப்பவுமே நமக்கு இருக்கணும். இதை கர்த்தர் என்னை கொண்டு செய்வார். ஆமே, இது என் கையை கொண்டு செய்வார், என்னை பயன்படுத்தி செய்வார், என் நிமித்தம் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா ஆமே. நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம கொண்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. என்ன கர்த்தர் நமக்கு அவர் சொல்லி இருக்கிறார். ஆமே, அவர் நம்ம கூட இருக்கிறார். சொன்னவர் நம்மளை விட்டு விலகலை, நம்மளை விட்டு பிரியலை, நம்ம கூட தான் நிற்கிறார். நிழல் போல நிற்கிறார், மறைவிடமா உறைவிடமா நிற்கிறார், கோட்டையா துருகமா அடைக்கலமா நிற்கிறார். அவர் நம்மளை விட்டு தூரம் போகலை, நம்ம கூடவே இருக்கிறார். 24 மணி நேரம் இருக்கிறார், பக்கத்திலேயே இருக்கிறார். அப்போ கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஆமென். இதை யாக்கோபை போல நாம் அறிய வேண்டும். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், மெய்யாக இருக்கிறார், இந்த இடத்தில் இருக்கிறார், இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிறார், என் சபையில் இருக்கிறார். ஆமென். என் குடும்பத்தில் இருக்கிறார், என் பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர் எனக்கு சொன்னதை செய்வார். அவர் என் கணவரோடு இருக்கிறார், என் மனைவியோடு இருக்கிறார், அவர் என் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறார், என் பிரயாணத்தில் இருக்கிறார், நான் கையிட்டு துவங்கின காரியத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார். ஆமென். யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, எனக்கு கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2வது காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 17வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவன் பயந்து போதுமானது. அவன் பயந்து போதுமானது. அவன் பயந்து, ஸ்தோத்திரம், அவன் பயந்து. 2வது, கர்த்தர் அவனுக்கு எப்படி சொன்னதை செய்தார் அப்படின்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், யாக்கோபு ஆண்டவருக்கு முன்பதாக பயப்படுகிறான். யாக்கோபு ஆண்டவருக்கு பயந்ததினால் சொன்னதை செய்தார். யாக்கோபு ஆண்டவருக்கு பயந்ததினால் சொன்னதை செய்தார். பயந்ததினால். இதுக்கு முன்பதாய் பார்த்தால் யாக்கோபு தேவனுக்கு பயந்ததை போலவோ, ஒரு தெய்வ பயம் இருந்ததை போலவோ அவனுக்கு தெரியல.
ஏன்னாக்கா இவனுக்குள்ள ஒரு தெய்வ பயம் இருந்திருந்தா அவங்க அப்பா கிட்ட போய் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி என்ன செஞ்சிருக்க மாட்டான், வாங்கியிருக்க மாட்டான். அவங்க அம்மா அப்பா கேட்டா பொய் சொல்லுடா அப்படின்னு அம்மா சொல்லி கொடுக்கும்போது இவனுக்குள்ள தெய்வ பயம் இருந்தா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு இவன் என்ன செய்திருப்பான், ஆண்டவருக்கு பிரியமில்லாததுன்னு சொல்லியிருப்பான். இவன் தேவனுக்கு அதுக்கு முன்பதாக பார்த்தா அவன் வாழ்க்கையில் பயம் இருந்ததா தெரியல. அவங்க அண்ணன் வேட்டையாடி களைப்பா வரான், இவன் நல்ல பயிற்றம் கூட காசி கொண்டு இருக்கிறான், பசியில் வரான். டேய் தம்பி யாக்கோபே, பசியாக்குதுடா, கொஞ்சம் கூழ் கொடுறா. கூழ் கொடுக்கணுமா, இந்தா தரேன் குடி. குடிச்சிட்டியா? இப்போ நீ என்ன செய்யணும், உன் நிலத்தெல்லாம் என் பேரை எழுதி வச்சிடணும், சரியா? இந்தா இன்னொரு கப்பு குடி. மொத்தத்தையும் எழுதி வச்சிடணும், அப்படியா? இந்தா இன்னொரு கப்பு குடி. போதுமா? பசியாட்டியா? சரி போ. இப்போ நான் தான் யார், சொத்துக்கெல்லாம் அதிபதி. அப்போ இவனுக்கு தெய்வ பயம் இருந்திருந்தா அவனுடைய மொத்த சொத்து பத்தியும் ஏமாற்றி இருப்பானா? ஒரே ஒரு கூழ் தாங்க கேட்டான், அவன் வேற எதையும் கேட்கல. பசியாக வந்திருக்கிறான், ஒரு தம்பிக்கிட்ட கேட்குறான், ஒரு கூட பிறந்த அண்ணனுக்கு கூட கொடுத்துட்டா சொத்தை ஏமாற்றிக்குவா. அவனுக்கு முன்பதாக நடந்த செயல்களை பார்க்கும்போது ஏன்னு சொல்கிறேன்னா தெய்வ பயம் இருந்ததா தெரியல. கூட கொடுத்துட்டு சொத்தை ஏமாற்றிக்கணும், அம்மா போய் சொல்லதை கேட்டு போய் அப்பா கிட்ட போய் சொல்லி ஆசீர்வாதத்தை ஏமாற்றிக்கணும், போய் வேட்டையாடி கொண்டு வரானா, வீட்டில் இருக்கிற நீ போய் கொழுத்த கன்று அடிச்சிட்டு வானா, போய் கொழுத்த கன்று இளங்கன்று அடிச்சிட்டு வந்துட்டான். பாருங்களேன், இதுக்கு முன்னாடி அவன் வாழ்க்கையை பார்த்தா எப்படி இருக்குது யாக்கோபுடைய வாழ்க்கையை? யாக்கோபுன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க, எத்தன்னு சொல்லுவாங்க. எத்தன்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றக்காரன்னு அர்த்தம், பொய்யன்னு அர்த்தம், உண்மையற்றவன் அர்த்தம், நிஜமற்றவன் அர்த்தம். அப்படிப்பட்டவனை அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது, அவன் செயல்களை பார்க்கும்போது, அவன் அவங்க அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச முந்திய விதத்தை பார்க்கும்போது, அவன் அங்கே சகோதரனை ஏமாத்தின விதத்தை பார்க்கும்போது அவனுக்குள்ள தெய்வ பயம் இருந்ததா தெரியல, தெய்வ பயம் இருந்ததா தெரியல. ஆனால் இப்பொழுது அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம், கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்ட பிறகு, கர்த்தர் அவனோடு கூட பேசின பிறகு, கர்த்தர் அவனோடு கூட வார்த்தையை வாக்குத்தத்தத்தை தரிசனத்தில் சொன்னதுக்கு பிறகு அவன் பார்க்கிறோம் அவன் தேவனுக்கு பயந்து. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தெய்வ பயத்தை அவன் வாழ்க்கையில் பார்க்கிறோம். அந்த தெய்வ பயம் வந்த பிறகு, அந்த தெய்வ பயம் அவனுக்குள்ள உண்டான பிறகு, ஸ்தோத்திரம், அவனுக்கு கர்த்தர் சொன்னதை செய்தான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சபையில் வைத்திருக்கிறாரு அப்படின்னாக்கா, ஆண்டவர் நம்மளை ஸ்தோத்திரம் நல்ல ஒரு ஜெபிக்கிற கூட்டத்தோடு வைத்திருக்கிறாரு, நல்ல ஒரு சத்தியத்தை கேட்குற இடத்துல வைத்திருக்கிறாரு, நல்ல ஆவிக்குரிய ரீதியாக நடத்துகிற ஒரு போதகனோடு இணைத்து வைத்திருக்கிறாரு, ஒரு ஊழியத்தில் வைத்திருக்கிறாருனாக்கா, அந்த தெய்வ பயம் நமக்கு இருக்கும்போது, ஐயோ ஆண்டவர் என்னை இங்கே வைத்திருக்கிறாரு, ஐயோ ஆண்டவர் இதை செய்ய இந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு, இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, இந்த ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறாரு, இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆராதனையை கொடுத்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஜபத்தை தந்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட நல்ல ஒரு உணர்வுள்ள ஒரு ஸ்தோத்திர தேவ சமூகத்தை கொடுத்திருக்கிறாரு, பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறாரு, தேவ வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாரு, அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்று நம் தேவனுக்கு ஒவ்வொன்றையும் நினைத்து, அவர் கிருபையை நினைத்து, கிருபா வரங்களை நினைத்து, அவர் கொடுத்த திறமைகளை நினைத்து, தாளந்துகளை நினைத்து, அவர் கொடுத்த வெள்ளாண்மை நினைத்து, ஆசீர்வாதத்தை நினைத்து, உயர்வை நினைத்து, மேன்மையை நினைத்து, பொருட்களை நினைத்து, ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா செல்வத்தையும் செல்வாந்தத்தையும் நினைத்து நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சொன்னதை அத்தனையும் நம்ம பயப்படுகிற பயத்தின்படி நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில் தான் பார்க்கிறோம், முந்தின வாழ்க்கையும் பார்க்கிறோம், பிந்தின வாழ்க்கையும் பார்க்கிறோம். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. கர்த்தர் வந்ததுக்கு அப்புறம், கர்த்தர் நின்னதுக்கு அப்புறம், கர்த்தர் இடைப்பட்டதுக்கு பிறகு, தரிசனம் தந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பயந்து. ஆமென். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தாமல் இருந்த வரைக்கும், இல்லை உணர்வை நாம் பெறாததற்கு வரைக்கும், பெறுவதற்கு முன்பு வரைக்கும்
நம்ம எப்படியோ இருந்திருக்கலாம், எப்படியோ பேசியிருக்கலாம், எப்படியோ வாழ்ந்திருக்கலாம், எப்படி நடந்திருக்கலாம், எப்படியோ பார்த்துருக்கலாம், எப்படியோ சிந்திச்சிருக்கலாம், எப்படியோ நம்ம செய்திருக்கலாம். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட ஆரம்பித்த பிறகு அவருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் சொன்னதை செய்வார். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் இந்த யாக்கோபுடைய ஸ்தோத்திர அனுபவத்தை நம்ம பெறணும். அவன் தேவனுக்கு பயந்தான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். அவனுக்குள்ள நம்ம பார்க்குறோம், அந்த தெய்வ பயம் வந்த பிறகு அவன் என்ன சொல்லுகிறான்? தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாம். இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. அவன் முதலாவது அந்த இடத்துக்கு வைக்கிற பேர் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, எவ்வளவு பயங்கரம். ரெண்டாவது அவன் பேர் வைக்கிறான், ஸ்தோத்திரம், கல்லை இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல. அப்போ அந்த இடத்துக்கு என்ன பேர் வைக்கிறான்? இது தேவனுடைய வீடு. முதலாவது வைக்கிறான், இது பயங்கரமான இடம். ரெண்டாவது, இது தேவனுடைய வீடு. மூன்றாவது, இது வானத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், இது வானத்தின் வாசல். 19வது வசனத்தில் நாலாவது ஒரு பேரை வைக்கிறான். அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். இதை தான் எல்லாரும் சொல்லுவாங்க, இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு பேர் என்னது? லூஸு. அந்த லூஸுன்ற ஊர் பேரை மாற்றி பெத்தேல்னு வச்சான்னு மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க பிரசங்கம் பண்ணும்போது. ஆனால் அந்த இடத்துக்கு அவன் 4 வித அங்கீகாரத்தை கொடுக்குறான், 4 வித பெயரை சூட்டுறான். ஒன்று, இந்த இடம் பயங்கரமான இடம். அப்போ தேவனுக்குரிய பயம் வந்துட்டா நாம் எப்படி ஆண்டவரையும் ஆண்டவருடைய இடத்தையும் ஆண்டவர் நிற்கிற அந்த பூமியையும் அந்த ஸ்தானத்தையும் அந்த சமூகத்தையும் பிரசன்னத்தையும் ஆண்டவர் வந்து நிற்கிற இடத்தையும் பேசுகிற இடத்தையும் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், ஐயோ இது ஆண்டவர் வந்த இடம், இது பயங்கரமானது அப்படின்னு நம்ம பயங்கரமாக பார்ப்போம். அப்படின்னாக்கா பயங்கரமாக ஒன்றத்தை பார்க்குறோன்னாக்கா நமக்குள்ளே என்ன வந்திருக்கிறதுன்னு அர்த்தம்? ஒரு பயமும் திகிலும் நடுக்கமும் நம்மை பிடித்திருக்குதுன்னு அர்த்தம். அவன் ரெண்டாவது சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், இது தேவனுடைய வீடு. அப்போ கர்த்தருடைய வீடுனாக்கா எவ்வளவு பயம் பழைய ஏற்பாட்டு காலத்தில். அப்போ கர்த்தருடைய வீடு அவ்வளவு பயத்தை அவனுக்கு செலுத்துகிறான். மூன்றாவது அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், இது வானத்தின் வாசல். அப்போ வானத்தின் வாசல்னா இது எதற்கு ஒப்பிடுகிறான்? பரலோகத்துக்கு இதை ஒப்பிட்டு பார்க்குறான். அப்பா, ஒரு பரலோகத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய வாசலை பார்த்தா அந்த மாதிரி இருக்குதப்பா பார்க்கறதுக்கு. அப்போ எனக்கு இது வரைக்கும் நம்ம பரலோகத்தை பார்த்ததில்லை, வானத்தினுடைய வாசலை பார்த்ததில்லை. அப்போ அது இங்கே பூமியில் ஒருத்தன் அந்த கற்பனையில் பார்க்குறானாக்கா அதை பார்க்கும்போது எவ்வளவு பயம் இருக்கும், அவ்வளவு தெய்வ பயம். ஆமென். நாலாவது, அந்த இடத்த ஊருக்கு பேர் லூசு, ஆனால் இவன் வைக்கிறான் பெத்தேல் அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம், அதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வைக்கிறான். அதுக்கு பல அர்த்தம் இருக்கிறது. அதை குறித்து நம்ம வார்த்தையை பின்பு கேட்க போகிறோம், பெத்தேல் என்பதை குறித்து. அப்போது நாலாவது அவன் வைக்கிற பேர், கொடுக்குற அடையாளம், அங்கீகாரம் பெத்தேல். அப்படின்னாக்கா எவ்வளவு பயம், எவ்வளவு பயம். இவ்வளவு பயம் வந்தவனுக்கு தான் தேவனை குறித்து, தெய்வத்தை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, தேவன் வந்த இடத்தை குறித்து, நிற்கிற இடத்தை குறித்து, அந்த பூமியை குறித்து, ஸ்தோத்திரம், இவ்வளவு தெய்வ பயம் வந்த யாக்கோபுக்கு தான் கர்த்தர் சொன்னதை செய்தார். ஆமென், ஆமென். அப்போ தெய்வ பயம் என்பது சாதாரணமா? ஐயோ அப்படின்னு அவன் உள்ளத்துக்குள்ளே வருது, அவன் மனசுக்குள்ளே. அவன் தேவனுக்கு பயந்து, அவன் தேவனுக்கு பயப்படுற மனுஷனாக இருந்தான். பயத்தை வெளிப்படுத்தினான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். ஆமென், ஆமென். நம்ம தேவனுக்கு பயப்பட வேண்டிய காரியத்தில் நம்ம பயப்படுவோம், தேவன் நமக்கு செய்ய வேண்டியதை செய்வார். தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் எந்தெந்த விஷயத்தில் பயப்பட முடியாமல் இருக்கிறதோ அதை கொஞ்சம் நம்ம நினைத்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். நம்மை நாமே பரிசோதித்து அலசி ஆராய்ந்து நம்மளுடைய செயல்கள் மூலமாக
சிந்தனை மூலமாக, நம்மளுடைய வாயின் வார்த்தை மூலமாக, நம்மளுடைய ஸ்தோத்திரம் பழக்க வழக்கங்கள் மூலமாக, நம்மளுடைய கிரிகைகள் மூலமாக, நாம் ஸ்தோத்திரம் நம்மளுடைய யோசனைகள் மூலமாக, இருதயத்தின் மூலமாக, இல்லை நம்மளுடைய நட்பின் மூலமாக, நாம் ஸ்தோத்திரம் மற்றவர்களோடு இருக்கிற உறவின் மூலமாக, இல்லை மற்ற உலக காரியத்தின் மூலமாக, எந்த காரியம் என்ன ஆண்டவருக்கு முன்பதாக பயப்பட விடாமல் பண்ணுதோ அந்த காரியத்தை நாம் தேவனுக்கு முன்பதாக பயப்படும்படி நாம் ஒப்பு கொடுத்தோன்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்வார். ஆமென். தேவனுக்கு பயப்படுற காரியம் உலகத்தில் கொஞ்சம், ஆனால் தேவனுக்கு பயப்படாமல் நடக்க வைக்கிற காரியம் உலகத்தில் அநேகம், அளவே இல்லை. ஸ்தோத்திரம், அளவே இல்லை. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற காரியம் நமக்கு கொஞ்சம்தான் நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம், அதை நாம் எடுத்துக்கொண்டு நம்ம அந்த தேவ பயத்தில் ஓடுவோம். தேவன் சொன்னதை செய்வார், தேவன் சொன்னதை நம்ம பெறுவோம். ஆமென். அப்படிப்பட்ட சந்ததியாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அப்படிப்பட்ட சபையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். வசனம் 22 நாம் வாசிக்கலாம். வசனம் 22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. பொருத்தனை பண்ணி கொண்டான். ஸ்தோத்திரம். மூன்றாவது, சொன்னதை ஆண்டவர் யாக்கோபுக்கு எப்படி செய்தார் அப்படி என்று சொன்னால், யாக்கோபு ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினதினால் சொன்னதை செய்தார். யாக்கோபு ஆண்டவருக்காக ஒரு பொருத்தனை, ஆண்டவர் அவனோடு கூட பேசினதற்காக ஒரு பொருத்தனை, ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினதுக்காக ஒரு பொருத்தனை, வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்காக ஒரு பொருத்தனை, தரிசனம் தந்ததுக்காக ஒரு பொருத்தனை, ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினதுனால ஆண்டவருக்காக அவன் ஒரு பொருத்தனையை பண்ணுகிறான். இப்போதுதான் அவன் ஆண்டவரை குறித்து அவன் அறிந்தான். ஆமென். 16ஆம் வசனத்தின்படி, முதல் குறிப்பின்படி இப்போதுதான் அவன் ஆண்டவருக்கு பயப்படுகிறான். வசனம் 17 இரண்டாவது காரியம் அவனுடைய வாழ்க்கையில். மூன்றாவது, ஆண்டவரை அறிந்தான். முதலாவது, ரெண்டாவது பயந்தான். மூன்றாவது, ஆண்டவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறான். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். ஆண்டவருக்கு நான் தருவேன். கர்த்தர் எனக்கு எதை கொடுத்தாலும் அதில் நான் சரியாக என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகத்தை நான் கொடுப்பேன், அப்படி என்று அவன் பொருத்தனை பண்ணுகிறான். ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு ஸ்தோத்திரம் செயலை தன் வாழ்க்கையில் அவன் ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுகிறான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுகிறான், ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுகிறான். கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்குள்ள வந்த ஒரு பொருத்தனை, எனக்கு என் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ என்னை ஆசீர்வதிக்கிறதில் நான் கர்த்தருக்கு சரியாய் நான் அவருக்கு கொடுப்பேன் என்ற ஒரு பொருத்தனையை பண்ணி கொள்ளுகிறான். ஆமென், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒரு பொருத்தனை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். ஒரு பொருத்தனை நமக்கு இருக்க வேண்டும். யாக்கோபு நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பொருத்தனை பண்ணுறான். யாக்கோபு நான் கர்த்தருக்கு தசமபாகம் செலுத்துவேன் அப்படின்ற பொருத்தனையை பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எதையாகில ஒன்றத்தை கொடுக்கணும், எதையாகில ஒன்றத்தை செய்யணும் என்ற ஒரு பொருத்தனை நமக்கு வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு எடுத்த அந்த பொருத்தனை நமக்கு வேண்டும். யாக்கோபு எடுத்த கொடுப்பேன் என்ற பொருத்தனை நமக்கு நிச்சயம் வேண்டும். அவருக்கு நான் தசம பாகம் செலுத்துவேன் என்ற பொருத்தனை நமக்குள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பொருத்தனை மிகையாத ஒரு பொருத்தனை. இது ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பொருத்தனை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு பொருத்தனை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு பொருத்தனை. இது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்மை பயன்படுத்துகிற ஒரு பொருத்தனை. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நம்மை ஆசீர்வாதமாக்குகிற ஒரு பொருத்தனை. ஹல்லேலூயா, ஆமென்.
இந்த பொருத்தனை நம்ம எல்லாருக்கும் வேண்டும். இந்த பொருத்தனை நம்ம எல்லாரும் செய்யணும். பெரியவர்களும் செய்யணும், சிறியவர்களும் செய்யணும், ஆண்களும் செய்யணும், பெண்களும் செய்யணும். இதை ஒவ்வொருவரும் இந்த பொருத்தனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். அந்த பொருத்தனை அவன் எடுத்துக்கொண்டான். கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பல ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட அநேக விசுவாசிகள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை எடுத்துக்கொள்வார்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்துக்காக ஜெபிப்பார்கள். தேவனுடைய வசனத்தை நம்புவார்கள், கேட்பார்கள், கீழ்ப்படிவார்கள், விசுவாசிப்பார்கள். ஆனால் ஸ்தோத்திரம் தேவனுக்கு கொடுக்கிற அர்ப்பணிப்பு, தேவனுக்கு தருகிற இருதயம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் தரக்கூடிய அந்த காரியத்தில் அவர்கள் பின்தங்கி இருப்பார்கள். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை நாம் விசுவாசித்தாலும் ஜெபித்தாலும், ஆனால் அதை கொடுக்கிற காரியத்தில் ஆண்டவருக்கு நாம் பின்தங்கி இருக்கும்போது சில வேளைகளில் ஆண்டவர் சொன்னதை செய்ய தாமதிக்கலாம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுப்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பொருத்தனையாக வைத்து கொள்ள வேண்டும். யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்னார், அதை செய்தார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருக்கு கொடுப்பது என்பது பல காரியம் இருக்கிறது. அதில் அவன் இங்கு பொருத்தனை பண்ணுவது அவனுக்கு கொடுக்கிற எல்லாவற்றையும் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் சொல்லுகிறான். நாம் வெறும் ஸ்தோத்திரம் பொருளாதாரத்தை மாத்திரம் எண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம் அவன் எல்லாவற்றையும் என்று பொருத்தனை பண்ணுகிறான். எல்லாவற்றையும், 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 எல்லாவற்றையும். அப்படி என்று சொன்னால் அவனுக்குரிய நேரத்தை அவன் கொடுக்க பொருத்தனை பண்ணுகிறான். அவனுக்குரிய ஸ்தோத்திரம் முதலீட்டை கொடுக்க அவன் பொருத்தனை பண்ணுகிறான். அப்படி என்று சொன்னால் அவனுக்குரிய பிள்ளைகளை கொடுக்க பொருத்தனை பண்ணுகிறான். அப்படி என்று சொன்னால் அவனுக்குரிய ஸ்தோத்திரம் பலத்தை கொடுக்க அவன் பொருத்தனை பண்ணுகிறான். அப்படி என்று சொன்னால் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே எடுத்து அவன் கொடுப்பதற்காக பொருத்தனை பண்ணுகிறான். தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றையும் அவன் எடுத்து ஆண்டவருக்கு முதலாவது கொடுப்பதற்காக பொருத்தனை பண்ணுகிறான். அல்லேலூயா. அது பொண்ணாகட்டும், பொருளாகட்டும், பலனாகட்டும், அது நேரமாகட்டும், அது ஆஸ்தியாகட்டும், அந்தஸ்தாகட்டும், கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை கர்த்தருக்கு கொடுக்க அவன் தீர்மானிக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அங்கே தசமபாகம் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கும் பொழுது அவன் பொருளாதாரத்தில் அவன் கொடுக்கவும், பொருளாதாரத்தில் உண்மை இருக்கவும், அவன் தசமபாகம் என்ற ஒன்றை அவன் ஸ்தோத்திரம் சரியாய் கர்த்தருக்கு செய்யவும், அதிலே அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதை அவன் காட்டவும், அதை அவன் ஸ்தோத்திரம் உள்ளடக்கி பொருத்தனை பண்ணுகிறான். எவ்வளவு பெரிய விசேஷம். ஆமென். எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொல்லிட்டாலே முடிஞ்சு போச்சு, எல்லாம் உள்ளே வந்துடும். எல்லாவற்றையும் நான் கொடுப்பேன்னு சொன்னவன் அதில் சேர்த்து சொல்கிறேன், நான் தசம பாகத்தையும் கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுப்பேன். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கொடுப்பேன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வார்த்தையை அவன் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை அவன் சரியாய் ஸ்தோத்திரம் ஒரு அறியாதவன், புரியாதவன் இப்பொழுது தான் அறிகிறான், இப்பொழுது தான் பயப்படாதவன் பயப்படுகிறான். ஆனால் அவனுக்கே இந்த உணர்வு என்ன வருது அப்படின்னா நமக்கு எவ்வளவு வர வேண்டும். ஆமென். இந்த யாக்கோபுடைய வழிமுறையை நம்ம பார்த்து வருகிறோம், இந்த செய்தியை கேட்டு வருகிறோம். முதலாவது பார்த்தா அப்போ தான் அறியாதவன். நான் அறியாமல் இருந்தேனே 16ஆம் வசனத்தில் கர்த்தர் இருக்கிறார்னு இப்போ தான் அறியறான். அவன் ரட்சிப்பை பாருங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தேவனுக்கு பயந்து, ஐயோ கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், பயங்கரமான இடம், இந்த இடம் பெத்தேலு, தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல். ரெண்டாவது பயப்படுறான். இப்போ தான் பிகினிங், ஆரம்பம். இப்போ தான் பால்வாடியிலிருந்து அவனுடைய படிப்பு ஆரம்பிக்குது. ஆவிக்குரிய படிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கை அனுபவம் பாருங்களேன். புட்டிபாலிலிருந்து ஆரம்பிக்குது, பால்வாடியிலிருந்து ஆரம்பிக்குது. ஸ்தோத்திரம். குழந்தையிலிருந்து ஆரம்பித்து அந்த சம்பவத்தை முடிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, நான் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பேன். தசமபாகம் கொடுக்குற நிலைமை என்பது இன்னைக்கு இருக்கிற சபை வழக்கத்தின்படி, முறைப்படி விசுவாசிகளுக்கு
அவர்கள் ஞானசானம் பெற்று சபையில் அங்கத்தினராக இணைந்த பிறகுதான் ஸ்தோத்திரம் அந்த முறைக்குள்ளவே வழக்கத்துக்குள்ளவே வருவார்கள். ஆனால் வேதம் போதிக்கிற முறைப்படி இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்கிற விதத்தின்படி பார்த்தா ஸ்தோத்திரம் அவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்திலேயே அங்கு கர்த்தருக்கு கொடுக்கிற அனுபவம் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பின் ஆரம்பமே ஆண்டவரை அறிகிற அறிவே, ஆண்டவரை தெரிந்து கொள்ளுதலே, வசனத்தை புரிந்து கொள்ளுகிற விதமே, அவரை ஸ்தோத்திரம் கண்டுகொள்ளுகிற ஒரு சத்தியமே அப்பொழுதுவே ஆரம்பிக்கிறது. நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் என்ற தீர்மானமும் வைராக்கியமும் இருதயமும் மனசும் ஒப்புதலும் அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஸ்தோத்திரம் நமது சபையை பொறுத்த வரைக்கும் ஸ்தோத்திரம் அந்த காரியத்தை குறித்து நான் சொல்லுவதில்லை. ஆனாலும் ஸ்தோத்திரம் இங்கு வசனத்தின்படி சொல்ல வேண்டி இருப்பதனால் சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம் நம்ம சபையாருக்கு ஸ்தோத்திரம் போன மாதம் நியூஸ் லெட்டர் வரைக்கும் அதை நாம் நினைவுபடுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அப்படி என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்வார் செய்வார் செய்வார்னு நியூ இயரில் ஒரு செய்தி, முதல் வாரம் ஒரு செய்தி, ரெண்டாவது வாரம் ஒரு செய்தி, மூணாவது வாரம் ஒரு செய்தி, இது வரைக்கும் 4 செய்தி கொடுத்தாயிடுச்சு. ஆமென். அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் யாருக்கு என்ன செய்தார் அப்படின்னா ஸ்தோத்திரம் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்? அப்போது ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் சரியில்லையா, இல்லைனாக்கா அதை எடுத்து போதிக்கிற போதனை சரியில்லையா? அப்படி என்று பார்த்தா எல்லாம் சரியாக தான் இருக்குது. தேவ வார்த்தை சரியில்லாமல் இருக்காது, தேவனுடைய போதனை நமக்கு சரியில்லாமல் இருக்காது. ஸ்தோத்திரம் ஏன் அது சில நேரத்தில் நிறைவேறலை அப்படின்னாக்கா ஸ்தோத்திரம் கொடுக்கிற விஷயத்தில் அநேகர் பின்தங்கி இருப்பதினாலும், அதுவும் ஸ்தோத்திரம் ஒரு காரணம் இல்லை, அது தேவ ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு அது மிக முக்கிய ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு கொடுப்பது என்பது ஸ்தோத்திரம் அந்த 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 கொடுக்கிற ஒரு அந்த சத்தியத்தின்படி நாம் கொடுக்க பழக வேண்டும். ஆமென். ஏதோ கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்க இங்கே எதுவும் தேவை இருக்குது கேட்குறாங்க, இல்லை பாஸ்ட்டுக்கு கஷ்டம் கொடுக்குறோம். சபையில் எதை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு கொடுப்பது, அது காணிக்கை. அதனால தான் என் கையில் கொடுக்காதீங்க, சபையில் வைங்க. அதுக்கு தான் வீட்டு பக்கம் வராதிங்க, இங்கே கொடுங்க. ஆமென். கர்த்தருக்கு கொடுப்பது, வசனத்தின்படி கொடுப்பது, சத்தியத்தின்படி கொடுப்பது, பண்டகா சாலையில் கொண்டு வந்து கொடுப்பது. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் கொடுங்கள், கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும். சாதாரணமாக அல்ல, அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் அதை இன்னைக்கு அநேகர் கடைபிடிக்காததினாலே அறிந்திருக்கிறோம், சிலர் பிடிக்கிறோம், சிலர் பிடிப்பதில்லை. ஆமென். சிலர் கடைபிடிக்கிறோம், சிலர் கடைபிடிப்பதில்லை. ஆகவே அந்த ஸ்தோத்திரம் கர்த்தருக்கென்று அந்த கொடுக்கிற அந்த காரியத்தை நாம் கடைபிடிக்கும் போது கர்த்தர் சொன்னதை செய்வார், சொன்னதை செய்வார். அப்போ நம்மளுடைய நான் சொல்ல வந்த காரியத்தை புரிந்து கொள்ளணும். நம்ம ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆகியும் அந்த காரியத்தை நம்ம நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது, சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தா ரட்சிக்கப்படும்போதுவே அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸ்தோத்திரம். அவனுடைய ரட்சிப்பை இப்போ தான் இந்த 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் தான் யாக்கோபுக்கு மெயின் ரட்சிப்பு. இதுதான் முதல் கட்ட ரட்சிப்பே அவனுக்கு, இதுதான் ஆரம்பமே அப்படின்னு. அவனுக்கு இதுதான் ஆண்டவருக்கு நான் இருக்கிறாருன்னு அறிகிறேன், அந்த தெய்வத்துக்குன்னு இப்போ தான் நான் பயப்படுறேன், ஐயோ அந்த தெய்வத்துக்குன்னு இப்போ தான் நான் கொடுக்குறேன், நான் முயற்சிக்கிறேன். இதுதான் அவனுடைய ஆரம்பமே. அவனுக்கே அந்த கொடுக்கணும் என்பதில் ஒரு தீர்மானமும் ஒரு பொருத்தனையும் வந்திருக்குதுன்னு சொன்னால், நமக்கு இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ சத்தியத்தை கேட்டு இவ்வளோ ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் அந்த ஒரு காரியத்தை சொல்லி நம்ம செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு ஆண்டவர் எப்படி சொன்னதை செய்வார் என்பதை நாம் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். ஆமென். கர்த்தர் நமக்கு சொன்னதை அவர் செய்வார், அதில் அவர் மாறாதவர். ஆனால் ஸ்தோத்திரம் இந்த யாக்கோபுடைய பொருத்தனை போல நமக்கு ஒரு பொருத்தனை வேண்டும். ஆமென், நமக்கு ஒரு பொருத்தனை வேண்டும்.
நமக்கு ஒரு பொருத்தனை வேண்டும். கர்த்தர் நமக்கு அந்த பொருத்தனை பண்ண கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நாமே அர்ப்பணிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அவன் பொருத்தனை பண்ணினான் எல்லாவற்றிலும், எல்லாவற்றிலும். ஸ்தோத்திரம். நமக்கு முன்பதாக பல வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை நாம் செய்ய பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக அநேக வழிகள் திறக்கப்படும். அந்த வழிகளை நாம் ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வாய்ப்பாக, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து நாம் ஸ்தோத்திரம் அந்த நேரங்களை பயன்படுத்தி ஆண்டவருக்காக எதையாக நம்ம பண்ண எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு கொடுக்க அவனை அர்ப்பணித்து கொண்டான். அவனை தீர்மானித்து கொண்டான். அவனுக்கு செய்ய தீர்மானித்து கொண்டான். அல்லேலூயா, ஆமென், ஆமென். சில நேரத்தில் இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் அறிவிப்பு நேரத்தில் ஏன் அதை விளக்குறேன் என்பதை ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துருப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்க போயிருப்பாங்களா? ஒரு பிள்ளை போச்சுன்னு வச்சுக்க, ஒரு 2000 ரூபாய் செலவாயிருக்கும் அப்படின்னாக்கா, அட சும்மா சர்ச்சில் தாங்க செலவாகுது. அதுக்கு தான் விலைக்கு சொல்கிறேன். இதுக்கும் சர்ச்சுக்கும் சம்மந்தம் கிடையாது. வாலிபர் கூட்டத்துக்கும் பாஸ்ட்டுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? வாலிபர் கூட்டத்திற்கு போவதற்கு உமது பிள்ளை போய் ஆசீர்வதிக்கப்பட நீர் பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புகிறீர். ஆமென், அல்லேலூயா. அது ஸ்தோத்திரம். அது பாஸ்ட்டுக்கோ ஊழியத்துக்கோ சர்ச்சுக்கோ அது கொடுத்ததில்லை. ஆமென். அவர்கள் தேவை சந்திக்கப்பட நீங்கள் கொடுத்து அனுப்புகிறீர்கள். நம்ம ஆட்கள் புரியாமல் நம்ம என்ன சொல்லுவோன்னா, ஐயோ சர்ச்சுக்கு வந்தால் இவ்வளோ செலவாகி போச்சுப்பார், பாஸ்ட்டு கொடுன்னு சொல்கிறாரு. எதோடு சேர்த்துக்கக்கூடாது, அதை இதோடு சேர்க்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். அதை இதோடு சேர்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் மிஷினரிக்கு கொடுத்துருப்பீங்க. மிஷினரிக்கு கொடுத்ததை சர்ச்சில் தான் போட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் அது மிஷினரிக்கு போய் சேர வேண்டியது. ஆமென், அல்லேலூயா. மிஷினரிக்கு போய் சேர்ந்தது. ஆமாம், மிஷினரிக்கு போய் சேர்ந்தது. மிஷினரிக்கு போய் சேர்ந்தது. ஒரு 2000, ஒரு 1000, ஒரு 1500, 3000, 4500. ஸ்தோத்திரம். ஆமாம், 4500 ரூபாய் வந்தது. 4500 அதை மிஷினரிக்கு கொடுத்துட்டோம். ஆமாம். அப்போ நீ என்ன நினைப்பீங்க? கொடுன்னு சொன்னாரே, சபைக்கு தானே கொடு. அது மிஷினரிக்கு கொடுத்தீங்க, அது மிஷினரிக்கு போய் விட்டது. ஆமாம், ஸ்தோத்திரம். அப்போ இன்னொரு ஏதோ கவர் கொடுத்தாரு. இது என்ன கவர் இது? ஸ்தோத்திரம். ஆமாம்ல, இந்த கவர் எழுந்து கட்டுவோம் திட்டத்துக்கு கொடுத்தது. இன்னும் கவர் உங்களுக்கு கொடுக்கல. ஸ்தோத்திரம். அது அடுத்த மாதம் தான் கொடுப்பேன். அப்போ இது எதுக்கு? அது சபையில் நான் சொன்ன ஸ்தாபனத்தில் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க. இடமில்லாததுக்கு இடம் வாங்க, சபை இல்லாததுக்கு சபை கட்ட உதவி செய்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அப்போது அதுக்கு ஒரு நிதி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சபைகளில் ஒரு கவர் கொடுத்து எழுந்து கட்டுவோம் ஆலயத்தின்னு ஒரு திட்டத்தை வச்சு அதில் கொஞ்சம் பணத்தை சேகரித்து அப்படி உதவி கேட்குறவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆமாம். அப்போ இது ஏன் வாங்கினார்? இது சபையில் தானே கொடுத்தோம். அது சபையில் கொடுத்ததில்லை. ஆமாம். அது நம்ம ஸ்தாபனத்தில் இருக்கிறோம் என்பதனால அவங்க சபை வழியாக, பாஸ்டர் வழியாக வாங்குவாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் கொடுப்பீங்க. நீங்கள் கொடுக்குறது நான் என்ன செய்யணும்? அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துடணும். ஆமாம். ஐயோயோ, இந்த பாஸ்டர் இதை கேட்டார். என்ன கேட்டார்? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது ஸ்தாபனத்துக்கு கொடுத்தது. ஆமாம், அது நமக்கு கொடுத்ததில்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் மொத்தாந்தரமா என்ன செய்யறது? ஸ்தோத்திரம். ஐயோயோ சர்ச்சு தான், ஐயோயோ சர்ச்சு தான். ஆமாம், எல்லாம் சர்ச்சுக்கு இல்லை. அல்லேலூயா. அப்போ டிசம்பர் மாதம் கொடுத்தோமே, டிசம்பர் மாதம் கொடுத்தோமே, அதான் நம்ம வீட்டில் கேலண்டரை தொங்குது. அதான் நம்ம வீட்டில் வசன போடா இருக்குது, வாக்குத்தத்த போடா. அதான் நம்ம கையில் வாக்குத்தத்த காடாக இருக்குது. ஆமாம். அதுதான் இப்போ நமக்கு இது அழகாக பூவாக இருக்குது. அதான் லைட்டாக ஜொலிக்குது. அதான் இங்கே பேனராக ஒலிக்குது. ஆமாம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். எல்லா சபைக்கு அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். எல்லா சபைக்கு அப்படி இல்லை. ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். நம்ம அது புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஸ்தோத்திரம். ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த கொடுக்குறத பற்றி பிரசங்கம் பண்ணதில்லை. இது வரைக்கும் தசம்பாகத்தை குறித்து நான் சொன்னதில்லை.
இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை செய்கிற காரியத்தில் அதை பார்க்கும்போது இந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவன் பொருத்தனை பண்ணினான். அவன் எதில் பொருத்தனை பண்ணுறான்? எல்லாவற்றிலும் பொருத்தனை பண்ணுறான். அதை எல்லாவற்றிலும் என்னத்துக்காக பொருத்தனை பண்ணுறான்? நான் தசம பாகத்தை செலுத்துவேன் பொருத்தனை பண்ணுறான். அதுக்கு சொல்ல வேண்டிய வருகிறது. ஆகவே சத்தியத்தை நிமித்தம் சொல்லுகிறோம். அதுக்காக நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்து நான் பண்ணலை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவன் அறிந்தான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். அவன் பயந்தான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். அவன் ஸ்தோத்திரம் பொருத்தனை பண்ணினான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். அப்போ அவன் என்ன பொருத்தனை பண்ணினான்? எல்லாவற்றிலும் தசம பாகத்தை செலுத்துவேன்னு பொருத்தனை பண்ணினான், கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். ஆமென், ஆமென். அதே மாதிரி ஒரு சபையில் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுப்பதில்லை, ஆட்டிலோ மாட்டிலோ விளைவிலோ முதற் பலனிலோ வியாபாரத்திலோ கையின் பிரயாசத்திலோ என்னுடைய வருமானத்திலோ பொருளாதாரத்திலோ சம்பளத்திலோ எனக்கு இருக்கிற ஆஸ்தியிலோ அந்தஸ்திலோ உயர்விலோ என்னால் முடிந்த இயன்றதை நான் உமக்கு தருவேன், கொடுப்பேன். ஆண்டவரே, அது மிஷினரிக்காகட்டும், அது ஸ்தாபனத்துக்காகட்டும், மண்டலத்துக்காகட்டும், ஒரு ஊழியக்காரருக்காகட்டும், ஒரு சபை கட்டவாகட்டும், இல்லை என் சபைக்காகட்டும், இல்லை ஸ்தோத்திரம் ஒரு தேவைக்காகட்டும், ஒரு கூட்டத்துக்காகட்டும், ஒரு ஊழியத்துக்காகட்டும், ஒரு வேலைக்காகட்டும், நான் என்னால் இயன்றதை உமக்கு கொடுக்க நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன், ஒரு பொருத்தனை பண்ணுகிறேன். அதை நான் கர்த்தருக்காக, நான் சும்மா அல்ல. யாக்கோபு சொன்னபடி எல்லாவற்றிலும் என்னுடைய பணத்தையோ நேரத்தையோ பொருளையோ பலத்தையோ என்னுடைய ஆஸ்தியோ உடைமைகளையோ பொருட்களையோ எதையோ நான் தசம பாகமாக உமக்கென்று உங்கள் ராஜ்யத்திற்கென்று செலுத்த என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்று நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். கரந்தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை உங்களுக்கு சொல்லுவது மாத்திரமல்ல, இதை ஸ்தோத்திரம் சொல்லுகிற அடியேனும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக, கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகவே ஸ்தோத்திரம் நாம் அப்படிதான் அதை ஸ்தோத்திரம் சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் எடுத்துக்கொள்ளவும் யாக்கோபுடைய வாழ்க்கையை வார்த்தையை ஒத்து நாம் நிதானிக்க வேண்டும். பாய்ச்சி கொடுக்க சொல்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அந்த விதத்தில் அந்த பார்வையில் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆமென். யாக்கோபுக்கு சொன்னதை செய்தாருன்னா அவன் இப்படி பொருத்தனை பண்ணினா, ஆகவே கர்த்தர் செய்தார், நானும் பண்ணுறேன், எனக்கு கர்த்தர் செய்வார். அதாவது நம்ம காலை வச்சாதான் யோர்தான் பழக்கம். ஆமாம், நம்ம பொருத்தனையே பண்ணலைன்னா அங்கே ஒன்றும் கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கையில் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆமாம், ஸ்தோத்திரம் கொடுக்க மாட்டார். அந்த அபிகாயிலை குறித்து ஞானமுள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ அப்படி நம்ம ஏன் பார்க்குறோன்னு சொன்னால், அவன் எஜமானை சந்திக்க, ராஜாவை சந்திக்க போகும்போது அவள் ஆயத்தப்படுகிறாள். ராஜாவை பார்க்கணும். அப்போ ராஜாவை பார்க்க போகிறோன்னா கூட இருக்கிற ஆளுகிட்ட சொல்கிறா, நான் சும்மா போகக்கூடாது, நம்ம வீட்டில் இப்போ என்ன இருக்குது அதை எடுத்து போய் கொடுக்கலாம். வட்டலான திராட்சை இருக்குது, அப்புறம் மாவு இருக்குது, அப்புறம் பயிர் இருக்குது, அப்புறம் கோதுமை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பலகாரம் இருக்குது, எடுத்துக்கோ. அவள் போக திட்டமிடலைன்னா இதெல்லாம் என்ன எடுத்து போகணுன்னு அவள் யோசிக்க வேண்டியதில்லை. போக திட்டமிட்டதுனால இதை எடுத்து போகணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி தான் நம்ம பொருத்தனை பண்ண நினச்சாதான் எதை பொருத்தனை பண்ணணும், எதை ஆண்டவருக்காக செய்ய பொருத்தனை பண்ணணும், எப்படி செய்ய பொருத்தனை பண்ணணும், என்ன செய்ய பொருத்தனை பண்ணணும் என்பது நமக்கு வரும். ஆண்டா இப்போ வேறு பொருத்தனை பண்ண சொல்கிறாரா, என்ன பொருத்தனை பண்ணுறது? நாம் சும்மா பொருத்தனை பண்ண வேண்டியது இல்லை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவ்வப்பொழுது நம்ம நடத்துகிற காரியத்தை நிமித்தம், பாதையை நிமித்தம் நாம் செய்ய வேண்டியது. ஆமென். இது வருத்தத்தோடு அல்ல, இது கட்டாயத்தோடு அல்ல, இது செஞ்சுதான் ஆகணும் என்ற திணிப்போடு அல்ல, நம்மை நடத்துகிற பாதையின் நிமித்தம் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி நாம் செய்யும்போது கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் சரியான கொடுக்கிற ஒரு நபராய் மாற முடியும். சரியாய் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செலுத்துகிற ஒரு நபராய் மாற முடியும். அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அதில் ஒரு பெரிய மனதுக்கு நிம்மதி இருக்கிறது, அதில் ஒரு பெரிய ஆறுதல் இருக்கிறது. ஆமென். அதில் ஒரு பெரிய உன்னத ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் சொன்னதை செய்வார். இதுதான் யாக்கோபுடைய வாழ்க்கையில் நாம் அறிய வேண்டிய சத்தியம். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை நாம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தரணும்.
ஹல்லேலூயா. ஆமென். அவனுக்கு சொன்னதை செய்தார். யாக்கோபு ஆண்டவரை அறிந்ததினால் சொன்னதை செய்தார். யாக்கோபு ஆண்டவருக்கு பயந்ததினால் சொன்னதை செய்தார். யாக்கோபு ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணினதினால் கர்த்தர் அவனுக்கு சொன்னதை செய்தார். நாம் எழும்பி நிற்போம், ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். ஒரு யாக்கோபாய் நாம் இன்று நம்மை எண்ணிக்கொள்ளுவோம், நினைத்து கொள்ளுவோம். அப்போ யாக்கோபு என்ன செய்தானோ அதையே நாம் செய்வோம். ஒப்பு கொடுத்து கரம் உயர்த்தி, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா,